9th தமிழ் நியூ புக்கில் இயல் 2ல் நீரின்றி அமையாது உலகு அப்படிங்கிற ஒரு பாடத்தில் தெரிந்து கொள்வோம் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழகத்தின் நீர்நிலைகளும் அதனோட விளக்கங்களும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் எதையாவது ஒன்று கொடுத்துட்டு பொருந்தாது என்னன்னு கேட்கலாம், இதோட மீனிங்கும் கேட்கலாம். ஃபஸ்ட் பாருங்கள், அகழி கோட்டையின் புறத்தே அகழ்ந்தமைக்கப்பட்ட நீரரண், அதாவது கோட்டைக்கு பாதுகாப்பாக வச்சுருப்பாங்களா அது அகழி. அருவி அப்படின்னா மலை முகட்டு நேர் குத்திட்டு குதிப்பது, மலையில் தேங்கி இருக்கிற நீர் வந்து குத்திட்டு குதித்து வர்றது தான் அருவி. ஆழி கிணறு அப்படின்னா கடல் அருகே தோண்டிய கட்டிய கிணறு. ஆழி அப்படின்னா கடல்னு சொல்லுவாங்க. ஸோ ஆழி கிணறு அப்படிங்கிறது கடல் அருகே தோண்டி கட்டிய கிணறு தான் ஆழி கிணறு. ஆறு அப்படின்னா இரு பரப்புகளுக்கிடையே வரும் நீர்பரப்பு. இலஞ்சி அப்படின்னா பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம். உறைக்கிணறு மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணறு. ஊருணின்னா மக்கள் பருகுநீர் உள்ள நீர்நிலை. ஊற்று அடியிலிருந்து நீர் ஊற்றுவது. ஏரி வேளாண்மை பாசநீர் தேக்கம். கட்டுக்கிணறுனா சரளை நிலத்தில் தோண்டி கல் செங்கல் அகச்சுவர் கட்டிய கிணறு. அடுத்து பாருங்கள், கடல் அலைகளை கொண்ட உப்பு நீர் பெரும்பரப்பு. கண்மாய் பாண்டி மண்டலத்தில் ஏரிக்கு வழங்கப்படும் பெயர், இதை கம்மாய் அப்படின்னு சொல்லுவாங்க. குண்டம் சிறியதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை. குண்டு குளிப்பதற்கேற்ற சிறு குளம். இது ரெண்டுமே ஒன்று போல தான் இருக்கும், ரெண்டுமே குளிக்கிற குளம் தான். பட் குண்டம் அப்படிங்கிறது வந்து சிறியதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை, குண்டு வந்து குளிப்பதற்கேற்ற சிறு குளம். குமிழி ஊற்று அடிநிலத்து நீர் நிலமட்டத்திற்கு கொப்பளித்து வரும் ஊற்று. கூவல் சுவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை. கேணி அகலமும் ஆழமும் உள்ள பெருங்கிணறு. புனர்குளம் நீர்வரத்து மழையின்றி மழைநீரையே கொண்டுள்ள குளிக்கும் நீர்நிலை. பூட்டை கிணறு கமலை நீர் பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு. இதில் பாருங்கள், குமிழி ஊற்று ஊற்று அப்படி ரெண்டு இது கொடுத்துருக்காங்க. இதில் ஊற்று அப்படின்னா அடியிலிருந்து நீர் ஊறி வர்றது. குமிழி ஊற்று அப்படின்னா அடிநிலத்து நீர் நிலமட்டத்துக்கு கொப்பளித்து வரும், அது குமிழ் குமிழாக வரும்ல, அதுதான் குமிழி ஊற்று. நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.